அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் போடுங்க. ரேஷன் கடைகளில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேஷன் கடைகள் தொடர்பான புகார்களை வழங்க அமைச்சகம் தொடர்பு எண்களை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம், சிறப்பு விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் முறைகேடாக கள்ளச்சந்தையிலும் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்தோடு சிலர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் குடிமை பொருள் குற்ற புலனாய்வுத்துறை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்களாம். குறிப்பாக கடத்தல், பதுக்கலில் ஈடுபடுவோர் இதெல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா இன்றியமையாமை பண்டங்கள் சட்டத்தின் மீது அவர்கள் 1955 அதாவது 1955 என்ற தொடர்பு கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 599550 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு. மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டு மொத்தமாகவே இந்த வீடியோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பணிகளும் தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பற்பல அறிவிப்புகள் இருக்குது குடும்ப அட்டைதாரர்களுக்கு. அந்த குடும்ப அட்டைதாரர்கள் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. சொன்ன கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா. நம்பரை சொன்னதை நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலை அப்படின்னா மறக்காமல் இன்னொரு முறை வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.